ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கிளாஸ் 10 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னா என்னங்கறத நம்ம முன்னாடி போன வீடியோல பார்த்திருப்போம். அதுல நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்து டெரிவேஷன் ஆஃப் இந்த ஃபார்முலா அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு புரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து நமக்கு சிலபஸ்ல கிடையாது. இது கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, டிரைவ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம வந்து இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துப்போம். சோ இது ஒரு கிராஃப், இது பாயிண்ட் P அண்ட் இது ஒரு பாயிண்ட் Q. P x1, y1, Q x2, y2, ரைட்டா? இது Pங்கிற ஒரு பாயிண்ட், இது Qங்கிற ஒரு பாயிண்ட். P என்னது x1, y1, Q x2, y2 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு நேரா நம்ம எடுத்தோம் அப்படின்னா x ஆக்சிஸ்லயும் இதுக்கு நேரா y ஆக்சிஸ்ல எடுத்தோம் அப்படின்னா இதோட கோஆர்டினேட் x ல என்னது Pங்கிற பாயிண்ட்க்கு கோஆர்டினேட் x என்னது x1, ரைட்டா? இது x1. சோ அதே மாதிரி Q க்கு நேரா எடுத்தோம் அப்படின்னா x ஆக்சிஸ்ல அது x2. ஓகே, சோ இப்ப அதே நம்ம x ஆக்சிஸ்க்கு எடுத்த மாதிரி இப்போ y ஆக்சிஸ்க்கு வருவோம். இந்த P இருக்குல்ல, இந்த Pங்கிற பாயிண்ட்ல இருந்து நேரா y ஆக்சிஸ்க்கு எடுத்தோம்னா y கோஆர்டினேட் ஆஃப் P என்னது y1. சோ இது y1. ஓகே, அதே மாதிரி Q ஓட y கோஆர்டினேட் எது y2. சோ இதுக்கு நேரா y ஆக்சிஸ்ல எடுத்தோம் அப்படின்னா இது y2. சோ இதுதான் வந்து ஒரு செட்டப். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில ஃபார்முலாஸ் வச்சு நம்ம இப்ப போட போறோம். இந்த x1ங்கிறது என்னது ORங்கிற டிஸ்டன்ஸ் x1. ஓகே, இந்த O க்கு R க்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இது வந்து x1. ஏன்னா இந்த Pங்கிற பாயிண்ட் x1ங்கிற ஒரு கோஆர்டினேட்ல இருக்கு. சோ அப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து x1. சோ அப்ப OR என்னது x1. ஓகே, ORங்கிற பாயிண்ட் x1. அதே மாதிரி இந்த OS இங்க இருந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் OS இது என்னது x2 from the origin. சோ இது x2. அப்ப OSங்கிறது என்னது x2. ஆனா நமக்கு என்ன தேவை, இந்த இடம் தேவை. ஏங்கறத நான் அப்புறம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சோ இப்ப இந்த RS அப்படிங்கிறது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா O ல இருந்து S, இந்த OS இந்த ஃபுல்ல இருந்து இந்த ORங்கிற இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், RS ஓட வேல்யூ வந்துரும். அதாவது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த ORங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் RS. அப்ப இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது OSங்கிறது x2. சோ x2 மைனஸ் இந்த சின்ன டிஸ்டன்ஸ் அது என்னது x1. ஓகே, இதுதான் அப்ப என்னது RS. சோ அப்ப RS நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், which is x2 minus x1. x2 minus x1. இப்ப அதே மாதிரி நம்ம y ஆக்சிஸ்க்கும் வந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் y1, ரைட்? இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் y2. சோ அப்ப நீங்க பாருங்க SQ அப்படிங்கிறது என்னது y2. SQங்கிறது டோட்டல் y2. ஆனா இந்த STங்கிறது இங்க இருக்கக்கூடிய அந்த y1. ஏன்னா நம்ம parallel-ஆ தான எடுக்கிறோம். சோ distance will be equal. அடுத்து நம்ம இங்க கண்டுபிடிச்சோம்ல x2 x1, அதே மாதிரி இங்கேயும் கண்டுபிடிப்போம், which is TQ. இந்த TQங்கிற இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஓகே, சோ நெக்ஸ்ட் TQ is equal to, இந்த TQ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபுல்ல இருந்து இந்த TS நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு TQ வந்துரும், which is y2 minus y1. ஓகே, சோ இதுதான் வந்து x2 minus x1, y2 minus y1. சோ இப்போ நமக்கு என்ன டிஸ்டன்ஸ் வேணும், பாயிண்ட் இங்க இருக்கு இங்க இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்படிங்கறப்ப இந்த பாருங்க இந்த கிராஃப், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடியது பித்தாகரஸ் தியரம். சோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லும், hypotenuse squared is equal to sum of
opposite side square. So hypotenuse-ங்கிறது என்னதுங்க PQ. PQ square. நமக்கு வேண்டியது என்னது PQ-ங்கிற distance தான். இதானே ரெண்டு பாயிண்ட் நடுவுல இருக்க distance. So இந்த பாயிண்ட் தான் நமக்கு வேணும். PQ square is equal to sum of squares of the other two sides. So அப்ப இந்த ரெண்டு sides ஓட squares ஓட sum நமக்கு வேணும். அப்படிங்கறப்ப இந்த சைடு நமக்கு தெரியும், இதுவும் தெரியும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். RS and TQ. Okay. So அப்ப RS square plus TQ square. So இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தேவை. இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். By Pythagoras theorem, PQ square, the hypotenuse square, PQ square is equal to sum of the squares of the other two sides. Okay. அப்படிங்கறப்ப இந்த side square plus இந்த side square, RS square plus TQ square. இப்போ நம்ம பார்ப்போம். PQ square is equal to RS என்னது? RS is x2 minus x1. So x2 minus x1 the whole square. இந்த whole square மறந்துடாதீங்க, நிறைய பேர் மறப்பாங்க. So plus TQ. TQ-ங்கிறது என்னது? y2 minus y1. So y2 minus y1 the whole square. நமக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா PQ ஸ்கொயர்னு இருக்கு. PQ-ங்கிறது என்னது? இந்த டிஸ்டன்ஸ் பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட் நடுவுல கூடிய டிஸ்டன்ஸ். ஆனா நமக்கு என்ன வேணும்? PQ மட்டும் தான் வேணும், டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா in the terms of squaresல இருக்கு, PQ squares இருக்கு. சோ அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? taking root on both sides, square root ரெண்டு சைடு எடுத்தோம்னா என்ன ஆயிரும்? அதாவது PQ ஸ்கொயர் இருக்கு, இத ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? PQ into PQ. அப்ப என்ன ஆயிரும்? equal to PQ ன்னு ஆயிடுமா? நமக்கு ஸ்கொயர் பேரு நமக்கு வேண்டிய டிஸ்டன்ஸ் PQ கிடைக்கும். சோ அப்ப இங்க taking square roots on both sides. Both sides na on left hand side equal to symbol left hand side as well as right hand side நம்ம வந்து square root எடுக்கிறோம். அப்படினா என்ன வந்துரும்? PQ is equal to square root of, இங்க இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான், x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So இதுதான் நம்ம வந்து போன வீடியோல பார்த்த distance formula. அது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் d ன்னு வச்சிருப்போம். ஓகே. சோ அததான் வந்து நம்ம இங்க d ன்னு போட்டுருப்போம். அதுக்கு பதிலா இங்க ரெண்டு பாயிண்டே நம்ம கொடுத்துட்டோம். பட் ஃபார்முலா பார்த்தோம்னா நமக்கு சேம் தான். x2 x1 whole square plus y2 y1 the whole square. சோ இதுதான் வந்து ஒரு டெரிவேஷன். இதை இன்னும் நான் திருப்பி சொல்றேன், இது நமக்கு சிலபஸ்ல கிடையாது, இருந்தாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம படிக்கிறோம். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இத வந்து தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படிங்கறப்ப நமக்கு வந்து கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பரா நமக்கு புரிய வரும், ஈஸியாவும் நமக்கு புரிய வரும். புரியுதா? சோ இது வந்து ஓரளவு பாருங்க, ஈஸியா புரியும் உங்களுக்கு. அப்படி புரியாடி கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து உங்க டவுட்டை நான் கிளியர் பண்றேன். சோ இன்னைக்கு நம்ம இதை பார்த்திருக்கோம் இந்த வீடியோல. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போலாம். Thank you.